பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவரோட இயக்கத்துல வெளியான கர்ணன் திரைப்படத்தை பத்தி நம்ம பேசலாம். அந்த திரைப்படத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இனத்தோட வலியையும் ஒரு ஊரோட மானத்தையும் ஒரு உரிமைக்கான போராட்டத்தை பத்தி ரொம்ப ஆழமா சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம பேசலாம். கதை நடக்கிறது பொடியன் குளம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல. இந்த ஊர் மக்களுக்கு இருக்கிற பெரிய சாபம் என்ன தெரியுமா? அவங்க ஊர்ல ஒரு பஸ் கூட நிக்காது. நீங்கெல்லாம் யாருடா, எங்களுக்கு சமம் அப்படிங்கிற பக்கத்து ஊருக்காரர்களோட அந்த ஆணவம் ஒரு பஸ் ஸ்டாப் கூட இல்லாத பொடியன் குளம் மக்களை முடக்கி வைக்குது. இந்த அநீதியை பார்த்து ரத்தம் கொதிக்கிற இளைஞன் தான் நம்ம ஹீரோ கர்ணன். மிலிட்ரிக்கு போக காத்துட்டு இருக்கிற இவன் அடங்கி போற ரகம் கிடையாது. ஊர்ல இருக்கிற பெரியவங்க பயந்து போன்னு சொன்னாலும் உரிமைக்காக ஏன் பயப்படணும் அப்படின்னு கேள்வி கேட்கிற கோபக்கார இளைஞன். அக்கறைப்படுற ஆளை பாரு, எந்த பையன் வந்து கொத்துனாலும் எங்களை தான் வந்து கொத்துவா. நாங்கள் ஊர் மாடலாம் வந்து நிற்க மாட்டோம். போதுமா ராசா, நீ பொத்து. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? ஒரு கர்ப்பிணிக்காக ஒரு பஸ்ஸு கூட நிற்காம போகுது அப்படின்னு கர்ணனும் அந்த ஊர் இளைஞர்களும் சேர்ந்து பஸ்ஸை அடித்து உடைக்கிறாங்க. இது ஒரு பஸ் மேலே நடந்த தாக்குதல் கிடையாது. பல வருஷமாக அவங்க மேலே திணிக்கப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்கான எதிராக விழுந்த ஒரு முதல் அடிதான். இந்த விவகாரம் கண்ணப்ரான் அப்படிங்கிற போலீஸ் அதிகாரி கிட்ட போகுது. இவருக்கு பிரச்சனை பஸ் உடைச்சது கிடையாது, அந்த ஊர் மக்கள் தலை நிமிர்ந்து நின்னது தான். தன்னோட சாதி அகங்காரத்தால அந்த ஊரையே சிதைக்க பார்க்கிறவன் தான் கண்ணப்ரான். ஊர் மக்கள் மேல போலீஸ் நடத்துற அந்த கொடூரமான தாக்குதல் நம்ம நெஞ்சையே பிழைச்சிரும். இந்த படம் வெளியானப்போ 2 முக்கியமான சர்ச்சைகள் கிளம்புச்சு. நிஜ சம்பவம் என்ன அப்படின்னா, 1995 தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த கொண்டியன் குளம் வன்முறையை மையமாக வச்சு தான் இந்த படமே எடுக்கப்பட்டுச்சு. படத்தோட ஆரம்பத்தில் 1997 அப்படின்னு ஒரு வருஷம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் கொண்டியன் குளம் சம்பவம் நடந்தது 1995. வரலாற்றை மாற்றி காட்டிட்டாங்களா அப்படின்னு பல அரசியல் தலைவர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அப்புறமா இயக்குனர் மாரி செல்வராஜ் அதை 90களின் இறுதின்னு மாற்றி அதை சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. படத்தோட முதல் பாட்டில் வர பண்டாரத்தி அப்படின்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துறதா கேஸ் போட்டாங்க. கடைசியில் அந்த வார்த்தையை மஞ்சானத்தி அப்படின்னு படக்குழு மாத்திட்டாங்க. அனைவரும் கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மக்களோட பங்களிப்பு என்ன? கர்ணன் படத்துல ஒரு வசனம் வரும், ஏன் ஊர்ல பஸ் நிக்க மாட்டுது அப்படின்னு. உழைக்கிற மக்கள் கொடுக்குற வரி பணத்துல ஓடுற பஸ் அவங்க ஊர்ல நிக்காதுன்னா அப்புறம் எதுக்கு அந்த அரசு? கர்ணன் கத்திய தூக்குனது வன்முறைக்காக இல்லை, தன்னோட இருப்பையே நிரூபிச்சுக்கிறதுக்காக. ஊரே ரத்த வெள்ளத்தில் இருக்கும்போது தன் மக்களை காப்பாற்ற கர்ணன் எப்படி ஒரு போராளியா அவதாரம் எடுக்கிறான், அந்த அடக்குமுறைக்கு எதிராக அவன் வாள் ஏந்திர அந்த கிளைமேக்ஸ் தான் நிஜமாவே ஒரு எபிக் மொமெண்ட்டே. உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா, 1995 தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த கொடியன் குளம் வன்முறையை மையமாக வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. படத்தில் கொடியன் குளம்னு பேர் மாற்றினாலும் நிஜத்தில் நடந்த அந்த ரத்த சரித்திரத்தை தான் மாரி செல்வராஜ் கண் முன்னாடி கொண்டு வந்திருப்பாரு. இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியுமே குறியீடு மூலமாக செதுக்கியிருப்பாரு. இந்த படம் பஸ் ஸ்டாப்புக்கான போராட்டமாக இல்லாமல் ஒரு சமூகத்தோட சுயமரியாதைக்கான போராட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம்.